ஹலோ கைஸ், நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் 4 நாள் தான். ஆக்சுவலாக இதில் கம்ப்ளீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் கீ ஆன் பண்ணிவிட்டு செல்ஃப் போட்டால் வண்டி ஃபுல்லாக செட் டவுன் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு இக்னிஷன் கை எடுத்தால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஆக்சுவலாக இந்த இஷ்யூ வந்து ஒரு 2-3 வேரியண்ட் வரும். ஒன்று வந்து ஒன் வே கிளச் ஜாம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்று வரும். ஆக்சுவலாக இது எல்லாமே கனெக்ட் ஆகிற இடம் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கனெக்ட் ராட் வந்து ரொட்டேட் ஆகுதா இல்லையா அதில் தான். இப்போ ஆக்சுவலாக செல்ஃப் மோட்டர் ஃபெயிலியர் ஆகிடுச்சுனாலும் சப்ளை ஒழிச்சிக்கும். நெக்ஸ்ட்டு சப்ளை டு செல்ஃப் மோட்டர்லேருந்து ஒன் வே கிளச்சுக்கு சப்ளை போகாது. அதே போல் இது நம்ம ஸ்டார்டர் ரிலே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை பேட்டரி சுத்தமாக அவுட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த வண்டியில் என்ன இஷ்யூ பார்த்தீங்கன்னா, இதில் வந்து போர் பிஸ்டன் வந்து ஜாம் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஸ்டார்டர் ரிலேலேருந்து செல்ஃப் மோட்டருக்கு போகிற போது, செல்ஃப் மோட்டர் வந்து ஒன் வே கிளச்சுக்கு போகிற போது, பட் ஆனால் ஒன் வே கிளச்சால் வந்து கனெக்ட் ராடை ரொட்டேட் பண்ண வைக்கவே சுத்தமாக முடியல. கனெக்ட் ராடை சுத்த வைக்க முடியலன்னா என்ன ஆகுனா ரிட்டர்ன் வந்து பவர் ஃபுல்லாக வலிச்சிருமே தவிர்த்து அதால் பவர் வந்து அவுட்புட் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூ தான். இதை வந்து நாளைக்கு வந்து ஃபுல்லாக டிஸ்மேண்டில் பண்ணுவோம். போர் பிஸ்டன் எப்படி தேர்ந்திருக்கு எப்படின்னு பார்த்து உங்களை நான் வீடியோ அட்டாச் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த வண்டிக்கு வந்து இப்போ நம்ம புது போர் தான் போட போகிறோம். புது போர் பிஸ்டன் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓரளவு ஃபைனலாக பண்ணிட்டு பண்ணால் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள்.